சோ God is there. அவர் இருக்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார். அதுல நம்பிக்கையில உறுதியா இருங்க. Amen. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில many a times when we go through situation, நான் கடந்து போகலன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஒரு விதத்துல இல்லைன்னா ஒரு விதத்துல ஏதோ ஒரு பிரச்சனையில ஏதோ ஒரு போராட்டத்துல நம்ம கடந்து போயிருப்போம். அந்த பாதையில நம்ம கடந்து போய் வெளியே மீண்டு வருவதற்குள்ளாக நிறைய போராட்டம் நமக்குள்ள இருந்திருக்கும். Amen. Many a times you would have doubted the faithfulness of God. தேவன் உண்மையாகவே இருக்கிறாரா, தேவன் என்னோட உண்மையா இருப்பாரானால் எனக்கே இந்த காரியம் நடக்கணும், எனக்கே இந்த பிரச்சனை வரணும், எனக்கே இந்த கஷ்டம் வரணும், எனக்கே இந்த வியாதி வரணும், என் வீட்டுலயே இந்த தீமை நடக்கணும்னு நம்ம அங்கலாய்க்கிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு. ஒவ்வொரு எவ்ரி டே நம்முடைய ரொட்டீன் லைஃப்ல when we see unexpected things, எதிர்பாரா காரியங்கள் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுது, ஒரு ஷாக்குக்குள்ள கொண்டு வருகிறது. அந்த ஷாக்கான நேரத்துல நமக்கு தோன்றதெல்லாம் வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன நடக்குது, என்ன செய்யறது, எங்க போய் வாட் டு டூ என்ற இப்படி கேள்விகளோட தான் நம்முடைய காலங்களும் நாட்களும் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் இந்த சங்கீதம் 13ஆம் சங்கீதத்துல நீங்க திருப்பி கொள்ளுவீங்கன்னா இங்க தாவீதுடைய கதறல் அப்படி போலதான் இருக்கும். சோ இது நமக்கு when you read this Psalm 13, it may connect, உங்களுக்கும் எனக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய வசனங்களாக இது இருக்கும். ஆமென். நீங்களும் இப்படி ஜெபம் பண்ணி இருப்பீங்க, நானும் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். இங்க தாவீது சொல்வார், கர்த்தாவே, 1ஆம் வசனம், எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எது வரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர், என் இருதயத்துல சஞ்சலத்தை நித்தம் வைத்து எது வரைக்கும் என் ஆத்துமாவில் ஆலோசனை கொண்டு இருப்பேன், எது வரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான். ஆமென். தாவீதுடைய ஒரு புலம்பல். இந்த 13ஆம் சங்கீதத்தை எழுதும் போது தாவீது என்ன பண்றாருங்க, தேவன் தெரிந்து கொண்டு சவுல் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் போது சவுலை ஒதுக்கி தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தன் குடும்பத்தின் நடுவுல, தன் சகோதர நடுவுல சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணுகிறார். அதுக்கு பிறகு தாவீதுடைய சவுலுடைய ஆர்மியில தாவீது இருக்கிறான், ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்கிறான், ஒரு லீடரா இருக்கிறான், ஒரு கமாண்டர் இன் சீஃபா இருக்கிறான். அவன் எங்கு போனாலும் யுத்தங்களை செய்து ஜெயிக்கிறவனாக இருக்கிறான். wherever even God's favor was with him, அவன் ஜெயித்து வருகிறவனா இருக்கிறான். அப்படிதான் ஒரு முறை ஜெயித்து வரும்போது அவன் ஊருக்குள்ள என்ன பண்றாங்க, வரும்போது அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் பாடுறாங்க, சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னது 10,000 சொல்லி தாவீதை உயர்த்தும் போது சவுலுக்கு கோபம் வந்து விடுகிறது. அந்த நாளிலிருந்து அவன் சொல்லுவான், எனக்கு 1000, தாவீதுக்கு 10,000 சொல்லி தாவீதை எப்படியாச்சும் கொன்று போடணும்னு நினைத்து பல வழிகளை அவன் யோசித்து கொண்டு இருப்பான். அப்போ ஒரு முறை இது எப்போது தாவீதுக்கு தெரிய வருகிறதோ அப்போ சவுலுக்கு தப்பித்து கொள்வதற்காக அவன் ஓடுகிறதை நாம் பார்க்கலாம். அவன் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல when he was stuck up, ஒரு பயங்கரமான பிரச்சனையில மரணத்தின் பள்ளத்தாக்கில இருக்கிற நேரத்துலதான் இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகிறார். என்னன்னு, கர்த்தாவை எதுவரைக்கும் நம்ம தாவீது சொல்றார், he felt that God has forgotten. தேவன் அவனை கைவிட்டது போல தோன்றுகிறது. தேவன் அவரோட தாவீதோட இல்லை என்கிற ஒரு கட்டத்துக்கு தாவீது வந்து விடுகிறது. இந்த இடத்துல பார்க்கலாம், he is in despair, he is in fear, he is in agony, he is out of his mind. ஏன் அப்படி நடக்குது? இதை எழுதுவதற்கு காரணம் என்னன்னா, நீங்க இந்த காரியத்தை நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்ளுவேன்னா, அங்கே அன்றைய 10ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்துல போனான். சோ தாவீதுக்கு வேற வழி தெரியலங்க. சவுல் துரத்தி கொண்டு இருக்கிறான். So he knew that Saul கையில கிடைச்சா is going to kill, தாவீதை கொல்லும்படியாக கிட்டத்தட்ட 3000 பேரோட கூட is just chasing David. இப்படியாப்பட்ட நேரத்துல தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக என்ன பண்றாருங்க, இவன் ஏற்கனவே தோற்கடித்த
அந்த ராஜா கிட்ட போய், காத்தின் ராஜா கிட்ட போய் என்ன பண்றான், அடைக்கலம் போய் சேர்ந்துக்கிறான். அங்க பாத்தீங்கன்னா ஹல்லேலூயா, அங்க ஒரு கேலிக்கும் கிண்டலுக்கும் தாவீது அங்க என்ன பண்றான், காரணமாகிடுகிறான். 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்தின் ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவா ஆடல் பாடலோடு கொண்டாடினார் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதில வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு முன்பாக மிகவும் பயப்பட்டான். அவனுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, ரொம்ப பயப்பட்டான். பயம் வந்துருச்சு தாவீதுக்கு. ஒரு பக்கம் சவுலு கிட்ட இருந்து தப்பிச்சுங்க வரான். இங்க வந்த பிறகு இப்படி இவன் செய்திகளை கேட்கும் போது காதுல வந்து விழுகிறது. அவன் நினைச்சான், இட்ஸ் தி எண்ட் ஆஃப் மை டே, எண்ட் ஆஃப் மை லைஃப் நினைச்சு அங்க இருக்கிற அந்த காத்துடைய ஊருக்குள்ள எப்படி இருக்கிறாங்க, அவன் பயந்து கொண்டு இருக்கிறான். லிவிங் இன் ஃபியர். அந்த பயத்தின் நடுவுல தான் அவன் என்ன பண்றாங்க, இந்த சங்கீதத்தை எழுதுகிறான். வேர் இஸ் காட்? ஆண்டவரே, நான் ராஜாவாக ஐ நெவர் பிளான் டு பிகம் தி கிங். நான் ஏதோ ஆண்டவரே ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் வர்ஷிப்பிங் யூ. இட் வாஸ் I had a good time in the wilderness with the goats and sheep. என்ன இப்ப என்ன பண்றீங்க? You called me from the wilderness. வனாந்தரத்துல இருந்து என்ன கூப்பிட்டு, you anointed me as a king. நான் அதை குறிச்சு பெருமையா நினைச்சேன். பட் எனக்கு what store I have ஆண்டவரே, இன்னைக்கு நான் சவுல் என்ன துரத்துறான், நான் இங்க வந்து ஒரு சத்துருடைய ராஜ்யத்துல ஒளிந்து கொள்ள வந்திருக்கிறேன். பட் இங்க என்ன பண்றாங்க, they taunting me, என்ன அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. I believe they are planning to kill me. நான் ரெண்டும் கெட்ட நிலைமையில இருக்கிறேனே. Where are you God? தேவனே, நீர் எங்கே இருக்கிறீர்? நீர் எங்கே இருக்கிறீர்? நம்முடைய வாழ்க்கையில வரும் இந்த மாதிரி சத்தங்கள், வரும் இந்த மாதிரி ஜெபங்கள் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாத்தீங்கன்னா, அந்த when he was in the cross, அவர் சார், ஆண்டவரே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? Why have you forsaken me? ஒரு சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை மறந்தாரோ, தேவன் என்னை வெறுத்தாரோ, தேவன் என்னை ஒதுக்கி விட்டாரோ என்கிற எண்ணங்கள் வரக்கூடியது நமக்கு சகஜங்க. when you are through some issues of life. why this is happening? தாவீதுடைய கேள்வி அதேதான். ஏன் இது எனக்கு நடக்குது? அப்போ தாவீதுடைய காரியத்தை பாத்தீங்கன்னா, இந்த 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் என்ன பண்ணானா, பைத்தியக்கார வேஷப்பட ஆரம்பிச்சான். he began to என்ன பண்றாங்க, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவரிடத்தில் பித்தம் கொண்டவனை போல, அதாவது பைத்தியக்காரனை போல காண்பித்து, வாசற் கதவுகளிலே கீறி கொண்டு தன் வாயில் இருந்த நுரையை தள்ளி தன் தாடியில் விழ பண்ணி கொண்டிருந்தான். யோசிச்சு பாருங்க, தாடி எல்லாம் அழுந்துருந்துச்சு. because he was running. அந்த நேரத்துல அவன் என்ன பண்றான், he did something. அவன் என்ன பண்றான், எதையோ செய்து பார்க்கிறான். ஒண்ணு வந்து பைத்தியக்காரன் நடிக்க ஆரம்பிக்கிறான். ஆகிய சொல்ல, ஒரு பைத்தியம், ஊர்ல பைத்தியம் இல்லாததுனால இவனை கொண்டு வந்தீங்கன்னு சொல்ல. அந்த அளவுக்கு, ஏன்னா we don't have a specific time, எத்தனை நாள் எத்தனை மாதம் தாவீது இப்படி கஷ்டப்பட்டான்னு தெரியல. பட் he was there, stuck up, desperationல, ஒரு டெஸ்பெரான நிலை, ஒரு சோர்ந்து போன நிலை, ஒரு மனசுல ஒரு நம்பிக்கை, அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு நிலைமையில தான் தாவீது அங்க விழுந்து கிடக்கிறான். nobody was there அந்த இடத்துல. Hallelujah. He feared. ஆகீசுக்கு பயந்தது காரணம், he thought he will kill him. ஏன்னா அவனுக்கு எதிரா வந்து யுத்தம் பண்ணவன் தான் தாவீது சவுலுக்கு, சவுலுடைய ஆர்மியில இருந்து யுத்தம் செய்தவன். So he was so afraid. அந்த நேரத்துல தான் தாவீது என்ன பண்றாருங்க, இந்த சங்கீதம் 13 எழுதுகிற, கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எது வரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்துல சஞ்சலம் சொல்ல, எவ்ரி டே ஆண்டவர், எத்தனை காலம் தெரியாது. அந்த ஆகீஸ் தேசத்துல இருக்கும் போது இதுதான் சொல்ற, இருதயத்துல சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எது வரைக்கும் என் ஆத்துமாவில் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். So he was thinking, he was crying, he is weeping. Hallelujah. எது வரைக்கும் ஆண்டவரே, எது வரைக்கும் ஆண்டவரே? Still how long, Lord? Still how long the suffering? எது வரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? எத்தனை காலம் வரைக்கும் ஆண்டவரே?
நான் இப்படி நான் ஆண்டவரே, how long I am going to live like this kind of life? So he prays to God. ஜெபம் பண்றான். Then at the end of this, அந்த சங்கீதத்து 6வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். When he was in the distress ஆன ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது he was praying and God did something amazing ஆன ஒரு காரியத்தை வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொண்டு வருகிறார். அதை உணர்ந்து அறிந்த மாத்திரத்துல என்ன சொல்றாங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடி. என்ன தெரியுமா, டுடே ஐ வாண்ட் யூ டு பீப்புள், இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு இந்த நல்ல செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க if you are been in a distress, பயத்தின் நடுவுல, கலக்கத்தின் நடுவுல, தேவன் இல்லவே இல்லைங்கிற சூழ்நிலை கூட வரும். ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா? அந்த தாவீது என்ன பண்றாங்க, after so much of struggle he said, தேவன் அவன் சொல்றான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். So good things is going to come. நன்மையான காரியம் உங்க வாழ்க்கையில வரும். உங்க தீமை மாறும், உங்க பயம் மாறும், உங்க கண்ணீர் மாறும், உங்க வேதனை நீங்கும். Something will happen, something God will do. எதுக்கு ஆண்டவரை துதிக்கிறானா, நீங்க அதே 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஹல்லேலூயா, தாவீது 22:1-2 வசனங்களை பார்க்கும்போது, தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அவனை அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துல போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடி கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரம் ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது அங்க ஆகீஸ் கிட்ட ரொம்ப நாள் இருக்க முடியல, அவன் தப்பிச்சு போறாங்க. he was ஒரு சிறையில இருக்கிறான். he been be captured but he flees. அங்க தப்பிச்சு போகிறான். அதை தப்பிச்சு போனதை எப்படியோ அங்க குடும்பம் கேக்குதுங்க. ஹல்லேலூயா. once upon a time they were in the army of Saul. இப்போ தாவீதுக்கு விரோதமா வந்ததனால் they are hiding themselves. தாவீது கிட்ட தேடி வராங்க. they come to அதுலாம் கெபிக்கு தப்பி போகிறான் கேட்டபோது அவனை தேடி அங்க வருகிறாங்க. வந்தவர்கள் அவனை தேடி வந்தாங்க. they came to David. hallelujah. தாவீதை தேடி வந்தாங்க. அப்போ those who all, யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ they came, hallelujah, தாவீதோட சேர்ந்து கொண்டாங்களாம். amen, hallelujah. What an amazing thing. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் அதான் சொல்றார், வருத்தப்பட்டு பார சுமக்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்க. if you are broken, amen, if you are sick in your body, if you are frustrated, if you are in despair, நம்பிக்கை இல்லாத இருக்கிறீங்களா, எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா, and God, Jesus is waiting. hallelujah. He went to the cross. உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுப்பதற்காக தான் அவர் சிலுவைக்கு போனார். He shed his blood to redeem you. உங்களை மீட்டெடுப்பதற்காக தன் ரத்தத்தை கொடுத்தார். உங்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்காக தன் ஜீவனை கொடுத்தார். amen, hallelujah. Those who are broken, hallelujah. எத்தனை பேர் கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்ட, they went and joined with David. எனக்கு கர்த்தர் சொல்றாரு, கம், வருத்தப்பட்டு பார சுமக்கிறீங்களா, கம் டு மீ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பேன். I am the God that healeth you. Amen. I am Jehovah Jireh. உன் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர். I am the God that fighteth for you. I am there for you. அதான் தாவீது சொல்றான், என்னன்னு, நான் இப்படி இருந்தேங்க, ஆண்டவர் என்ன தப்பு வச்சார். in spite of all this God gave me a deliverance. அந்த டெலிவரன்ஸ் எனக்கு வந்தபடினால now என்ன தேடி மக்கள் வந்திருக்கிறாங்க. people have come with hope. எனக்கு இந்த அற்புதத்தை செய்த தேவன் பார்த்து என்கிட்ட வந்திருக்கிறாங்க. அப்போ தாவீது என்ன சொல்றாங்க, if God could do this miracle to me, எனக்கு இந்த அற்புதத்தை செய்திருப்பாய், because hearing my prayer, hearing my cry, என்னுடைய despair எல்லாத்தையும் பார்த்து கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாருங்க. if God could do such a great miracle என் வாழ்க்கையில் அவர் செய்வாரானால், hallelujah, the same God of தாவீது சொல்லாம சொல்லுகிற, he will do the same thing to you. hallelujah.
If you are going to come to Jesus, அவர் உங்களுக்கு நன்மையை செய்வார். அவர் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். இது மனுஷனால் கூடாத காரியம். Only God can do, and அந்த காரியத்தை only Jesus can do in your life. God is not angry on your prayer. நீங்க சொல்லி இருக்கலாம், ஆண்டவரே நான் மறந்துட்டீங்களா, என்னை கை விட்டுட்டீங்களா, நான் போற பாதை உங்களுக்கு தெரியலையா, என் கண்ணீர் உங்களுக்கு தெரியலையா, என் வேதனை உங்களுக்கு தெரியலையான்னு நீங்க ரகசியத்துல ஜெபித்து இருக்கலாம். Hallelujah. No problem. But the end of the day, remember, God has a way. தேவன் உனக்காக ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. ஹalleluya. ஒரு வழி அடைஞ்ச கர்த்தர் இன்னொரு வழி அவர் திறப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. Don't worry about it. God, just come to Jesus. Come with your burden. Come with everything that you are having. அதோட சுமந்து கொண்டு வா. Don't let it go. அதை இறக்கி வச்சு வர. Come with it. And God has a way. God has a deliverance for you. God will do something. உண்மையாகவே உங்களுக்கு. He is there for you. உங்க brokenness அவர் தான் என்ன பண்ண முடியும்? Only he can heal that brokenness. Only he can restore that relationship. Only he can restore your happiness. Only he can restore your peace. Please, they came to David. தாவீது தப்பிச்சோன, they came to David. Don't stand away. Don't be away from Jesus. Come closer to him. உங்க ஜெபத்துல உங்க துதினால் அவர்கிட்ட வாங்க. God has a way for you. அவர்கள் தாவீது கிட்ட வந்தது போல, அவர் தாவீதை தேடி வந்தது போல, now you come. If you are broken, if you are hurt, if you are saying I have no one, இயேசு பார்த்து உங்களை சொல்றார், யார் சொன்னது? I am there for you. God has not forgotten you. இஸ்ரவேல் உங்க நினைவா தான் இருக்கிறார். You may think என்ன மறந்துட்டாருன்னு தாவீது சொன்னது போல நீங்க சொல்லலாம். ஹalleluya. ஆண்டவரே, எது வரைக்கும் என்ன நினைக்காம இருக்கிறீங்க ஆண்டவரே? இன்னும் how long Lord நீங்க கேட்கலாம். If you have that thought in your mind, தாராளமா நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. If David could have prayed this prayer, நீங்களும் நானும் ஜெபிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. கர்த்தாவே, எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எது வரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எது வரைக்கும் ஆண்டவரே? Ask God. Ask God. Pray to God. அவர் கோபப்பட மாட்டாரு. He will give you a revelation. அந்த ரெவலேஷன் வந்த பிற்பாடு தாவீது சொல்றான், ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். Your prayer is going to bring you an answer to the prayer and also a deliverance. உங்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொண்டு வருகிறார். Hallelujah. Praise be to God.